அண்ணா எனக்கு ஒரு 20,000 தேவைப்படுது. எப்ப தருவ? 20,000 எதுக்கு இப்போ? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறோம், அதனால. அம்மா கிட்ட இருக்கதானே செய்யும், அவங்க கிட்ட வாங்கிக்கோ. அம்மா கிட்ட இருக்கதான் செய்து. அம்மாக்கு தெரியாம நீ கொடு எனக்கு. அம்மாக்கு தெரியாம நான் கொடுக்கவா? எதுக்கு? ஆமா பின்ன, அம்மா கிட்ட போய் டூர் போறேன்னு சொன்னேன்னு வை, அவ்வளோதான். மண்டேலே 4 கொட்டு கொட்டி வீட்டிலே இருன்பாங்க. டூர் எல்லாம் ஒன்றும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சும்மாவே என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நீயே கொடு. சரி ஓகே, பாப்போம். ஐயா, இந்த கதையெல்லாம் வேணாம். அது என்ன பாப்போம், எனக்கு வேணும் அவ்வளோதான். சரி ஓகே, தர்றேன். அப்படி எங்க டூர் போற? தரேன்னு சொல்லிட்டீல, அதோட நிறுத்திக்கோ. எங்க போறேன், என்ன பண்றேன், இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது என்கிட்ட. ஓஹோ, காசு மட்டும் என்கிட்ட இருந்து வாங்கிப்பேன், வேற எதுவும் நான் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எங்க போறேன்னு கேட்டான்னு சொல்ல மாட்டியோ? அதெல்லாம் அப்படிதான். பூமாரி பசிக்குது, சீக்கிரமா ஜூஸ் எடுத்துட்டு வா. அண்ணி தானே, ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏய், நீ எதுக்கு பூமாரி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க? உண்மை தானே சொல்றேன். அவங்க ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்படிதான். நேற்று அம்மா தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க வர்றதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. ஏன் வீட்டுல நீ சும்மா தானே இருக்க, நீ போய் எடுத்து கொடுக்கறது? பாத்தில, அம்மா முன்னாடியே சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ உன் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு. இப்போ என் கண்ணு முன்னாடியே நான் அதை பாக்குறேனே. சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணலையா? நீ சொல்றதுக்கு நான் பதில் தான் சொல்றேன். அதுக்கு பேர் தான் சப்போர்ட்டு. நீ சப்போர்ட் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கோ, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுட்டு அமைதியா இருப்ப. சரி விடு, உன் கூட எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ. இந்தாங்க டீ. ஏய் பூமாரி, நான் என்ன உன்கிட்ட டீயா கேட்டேன்? ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வர வேண்டியனா? இல்லங்க, ஜூஸ் காலையில தானே குடிச்சிட்டு போனீங்க. அடிக்கடி ஜூஸ் குடித்தா உடம்புக்கு சரி இருக்காது, அதனால தான். ரொம்ப தான் அக்கறை. அண்ணி, இந்த அக்கறையெல்லாம் இங்க காட்டாதீங்க என்ன. எங்க அண்ணன் என்ன கேக்குதோ அதை மட்டும் கொடுங்க. அதுக்கு இல்ல பவித்ரா, ஜூஸ் குடிச்சா தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், அது சரி வராதுல்ல. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா, அக்கறைலாம் தூக்குதே. நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டே? எப்படியாச்சும் இன்னைக்கு இவர்கிட்ட உண்மை சொல்லிடுவோம். மனசுக்குள்ளே போட்டுட்டு இருக்க அவரை மூஞ்சிய பார்க்கவே முடியல என்னால. மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படியாச்சும் சொல்லிடுவோம். இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதையாவது சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துக்கிடலாம். ஆனா ஒரு பொய்யை மறைக்கிறது பெரிய தப்பு. அவர் கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல கண்டிப்பா கோவம் தான் படுவாரு. அதுக்கப்புறம் அவரே மன்னிச்சு ஏத்துக்கிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவர்கிட்ட உண்மை சொல்லிடுவோம். அவரே ஆபீஸ் விட்டு எப்பவாச்சும் தான் சீக்கிரம் வர்றாரு. இப்ப பார்த்து இந்த பவித்ரா வேற இங்க இருக்கா. அவ கொஞ்சம் உள்ள போலாம்ல, அவர்கிட்டயாச்சும் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நேரத்துல தான் அவர் மைண்ட் ஃப்ரீயா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா டென்ஷன்னே இருப்பாரு. அப்புறம் சொன்னா ஏதாவது பெரிய டென்ஷன் ஆயிடும். இப்பவே எப்படியாச்சும் சொல்ல பாக்குறேன். அண்ணா, எங்க காலேஜ்ல பெரிய பார்ட்டி நடக்குது. அன்னைக்கமா உன்னை இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்க. கரஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கதே பார்த்தேன். என்ன இன்வைட் பண்ண போறாங்களா? ஆஹா, எனக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் இல்லை. யாருன்னா அப்படி சொல்ற? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அன்னைக்குமா கெஸ்ட்டுக்கு எங்க அண்ணன் தான் வரும்ட்டு. நீ பேசாம வா. சும்மா இரு பவித்ரா, நீ சொல்லி வச்சதுக்காண்டி நான் வர முடியுமா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி பார்ட்டிலாம் அட்டன் பண்றதுக்கு மைண்டு கிடையாது. யாரையாச்சும் ஸ்டாஃப் வேணா அனுப்பி வைக்கிறேன். யாருன்னு இப்படி பண்ற? நீயும் அதே காலேஜ்ல படிச்ச, வந்தா என்னவா? நீ இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கன்ட்டு அவங்க உனக்கு கெஸ்ட் இன்வைட் வைக்கிறாங்கல்ல, நீ ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ரொம்ப தான் பண்ற. பவித்ரா, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் அதை பாக்குறியா? அதெல்லாம் அம்மா யாராச்சும் பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அந்த குக்கக்கா வருவாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் நீ சும்மா ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருக்கீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களோ? அதுக்கு இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. நீ வேணா ஒரு 2 வேலையை முடிச்சு வையேன். அதுக்கப்புறம் வந்து நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிடுவேன்ல, அதான் சொல்றேன். ஏன் நீங்க சும்மா தானே நிக்கிறீங்க? நீங்க போய் முடிக்கிறது. இங்க பாருங்க, நீ எனக்கு தேவையில்லாம இந்த ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். இப்போ பூமாரி என்ன சொல்லிட்டான்னு நீ அவகிட்ட இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? ஒரு 2 வேலை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தானே சொல்றா. அதுல என்ன தப்பு இருக்கு? போய் ஹெல்ப் பண்ண என்னடி? சும்மா இருண்ணே, அண்ணி ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீ உடனே வந்துட்டியா? இந்த பவித்ரா போனாலாச்சும் அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தா இவ வேற போக மாட்டேங்காளே, இங்கேல இருக்கா. இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்ற முடியாத மாதிரி தெரியல. அண்ணி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? அது வந்து என்னாச்சு நீ? காலேஜ் நேம் கூட மறந்துடுச்சா? இல்ல. ஐயோ, இப்ப என்ன சொல்றது? சரி விடுங்க. நீங்க தான் படிப்புங்கிற பேரை எடுத்தாலே ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. என்னவோ நீங்க படிக்கல, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்க. அதான் படிப்புனால இப்படி பயப்படுறீங்க.
அண்ணன் வேலைக்கு கூப்பிட்டதுக்கும் போக மாட்டேங்கிறீங்க, எங்க படிச்சீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அநேகமா நான் நினைக்கிறேன் நீங்க ஒண்ணுமே படிக்கலன்ட்டு. பவித்ரா, ஏய் பூமாரி பாத்து, இந்த டீ குடிக்கிறியா? இல்லங்க பரவாயில்ல வேண்டாம். என்னாச்சு? நீ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? அதான் இப்படி பயப்படுறியா படிப்பை பார்த்து? பவித்ரா கூட லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஏதாவது அவ கண்ணுல பயம் இருக்கான்னு பாரு, கெத்தா இருப்பா. அண்ணன் கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? நீ மட்டும் பூமாரியை கிண்டல் பண்ணலாம், உன்னை மட்டும் நாங்க கிண்டல் பண்ணக்கூடாதோ? உன் படிப்பெல்லாம் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, பூமாரி இன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன் படிப்புக்கு என்ன குறைச்சல்? காலேஜ் படிக்கல நீ ஒருக்கா அடி வாங்கினில, அது ஞாபகத்துல இருக்கா உனக்கு? வாட் நான்சென்ஸ் பவித்ரா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஓஹோ, அண்ணிய வச்சுக்கிட்டு நீ என்ன மட்டும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னுங்கிற, அது மட்டும் தப்பு இல்லையா? நான் மட்டும் நீ அடி வாங்கினது சொன்னா பெரிய தப்பாயிட்டோ? சரி சரி கோவப்படாத, பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, உடனே மாறிடாத சந்திரமுகியா. சும்மா நிறுத்து, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சா, என்ன பொண்ணு நீ? சரியா போச்சு, இந்த பவித்ரா வேற இவ்வளவு டென்ஷன் படுத்தி விட்டுட்டா. இன்னைக்கு எப்படி இவர்கிட்ட சொல்றதா உண்மைய? இன்னைக்கு சொல்ல முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? அத்தை கிட்ட போய் சொல்லிடுவோமா எல்லா உண்மையும்? அத்தை கொஞ்சம் என்ன புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட அவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அப்படி இருக்குமோ? இல்லைன்னா அத்தைக்கு தெரிஞ்சு அத்தை உடனே வீட்டை விட்டு நீ வெளியே போன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எங்க போவேன்? ஐயோ அவ்வளோதான் எங்க அம்மா. இல்லை, நாளைக்கு இவர்கிட்டே சொல்லுவோம். சரிண்ணே, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. உடனே இப்படி கோவப்படாத. அண்ணா தயவு செஞ்சு அந்த காசை மட்டும் கொடுத்துரு. உன்னை நம்பி தான் டூரே பிளான் போட்டிருக்கேன். அம்மாவுக்கு தெரியாம வேற போட்டிருக்கேன். அம்மா கிட்ட ஏதாவது உளறி வச்சிடாத, காசை மட்டும் கொடு, புரியுதா? அதெல்லாம் தர முடியாது சரியா? நீ டூருக்கும் போவேனா, எங்கேயும் போவேனா? இங்க பாருண்ணே, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோ. உன்னை விட கடுமை எனக்கு கோவம் வரும்பா, சொல்லிட்டேன். எனக்கு காசு வேணுமே வேணும். தர முடியாது. ஓஹோ, தர முடியாதோ? அப்படி சொல்றியா? சரி ஓகே, நீ தரவே வேணாம் சரியா? எல்லாம் இந்த அண்ணியால தான் வந்துச்சு. சும்மா இங்க வந்து நின்றுட்டு ஏதாவது சண்டை எடுத்து விடணுன்ட்டே வர்றாங்க. போய் உள்ள போய் வேலை ஏதாவது இருந்தா பார்க்க வேண்டியனே. எப்ப பார்த்தாலுமா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கணும். இப்ப எதுக்கு அவளை திட்டுற? அவளை திட்டுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, சொல்லிட்டேன். ஓ கிடையாதோ? சரி சரி திட்டல, இனிமே கொஞ்சுறேன். என்ன நக்கலா? ஏன்னா கோவப்படுற? பின்ன உங்களை கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? வயசுக்கு தக்கனே பேசுற. சரி விடு, தெரியாம பேசிட்டேன், உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டேன். நீ அந்த காசை மட்டும் தந்துருண்ண. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காசு நான் மட்டும் நாய் வாழை ஆட்டுற மாதிரி பின்னாடியே வா, மற்ற நேரத்தில் எக்கு தப்பா பேசு. என்ன பொண்ணு தான் வந்து சேர்ந்தேன்னு தெரியல. அம்மா கிட்ட மட்டும் ஒன்று சொன்னேன்னு வை, அவ்வளோதான். ஏன் சொல்லித்தான் பாரு, அம்மாலாம் முன்ன மாதிரி இப்போ என்ன திட்டுறதே கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் லாஸ்ட் இயர் இருக்கேன்ல. அதனால எல்லாம் ஒன்றும் அம்மா திட்டல. இன்னும் ஒரு வருஷத்துல நீ வேற வீட்டுக்கு தானே போற, அதான் திட்டுறாங்க போல. யாரு சொன்னா? நான்லாம் வேற வீட்டுக்குலாம் போக மாட்டேன், இதே வீட்டில தான் இருப்பேன். இருப்ப கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் பெரியவங்க சின்னவங்க தெரியாம வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கான்னு பேரு. ஆமா ஆமா, இவங்களுக்கு ரொம்ப இருக்கு.